நம்ம இன்னைக்கு பிஸ்கட் செய்யலாமா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்டின்னா, ஒரு பவுல் எடுத்துக்கணும். பவுல் எடுத்துட்டு அதில கோதும மாவு, அப்புறம் 1 டீஸ்பூன் கம்மியா பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத அப்படியே எடுத்து ஓரமா வச்சிரலாம். இப்போ வந்து இன்னொரு பவுல் எடுத்துட்டு, அதில வெட் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். 100 எம்எல் பட்டர் அத ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணணும். 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணணும். அந்த கிளிப் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். சாரி. அதுக்கப்புறம் வந்து இந்த மிக்ஸ் பண்ண இது எல்லாத்தையும் வந்து நம்ம மாவுல சேர்க்கணும். பட்டர் பிளஸ் நாட்டு சர்க்கரை அத சேர்த்துட்டு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு, 1/2 மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு, இந்த மாரி நல்லா பிடிச்சு எடுத்துக்கணும். இத வந்து நம்ம பிஸ்கட் மாரி தட்டணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அவன ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணிட்டு, அது ப்ரீஹீட் ஆகுற டைம்க்குள்ள சட்டு சட்டு சட்டுன்னு நம்ம பிஸ்கட் எல்லாத்தையும் தட்டி வச்சிரலாம். இதே மாரி டக்குன்னு தட்டி வச்சுட்டு, அவனுக்குள்ள வந்து உள்ள தள்ளிட்டு, அதே இதில வந்துட்டு 20 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுக்கணும். அதே 180 டிகிரில வச்சுட்டு, 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்டின்னா, நம்மளோட குக்கீஸ் செம்மையா ரெடி ஆயிரும். இந்த பாருங்க அழகா பேக் ஆயிட்டே இருக்கா. இதே மாரி நல்லா பேக் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆறுனதோனே எடுத்து இத ஒரு டப்பாக்குள்ள போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு, உங்களுக்கு எப்பலாம் வேணுமோ அப்பலாம்